துணி கரித்துணி கேள்விப்பட்டீங்களா? இந்த கரித்துணி தன்னுடைய வரலாற்றை, தன்னுடைய செல்ஃப் ஹிஸ்டரிய, தன்னுடைய வரலாற்றை சொன்னா எப்படிப்பா இருக்கும்னு கண்ணதாசன் ஐயா ஒரு கவிதை எழுதியிருப்பார். கரிச காட்டு கழனியிலே கால்கள் செய்த உழவு, இரு கைகள் செய்த கனிவு, குடிசை எரிக்கும் விளக்கை போலே இலைகள் இரண்டு வரவு, பருத்தி என்றொரு செடி வளர்ந்தது பருவ பெண்ணை போலே அந்த கரிச கழனி மேலே, அது சிரித்த அழகில் காய் வடித்தது சின்ன குழந்தை போலே, பருத்தி எடுத்து பிரித்து பார்க்க பஞ்சு குவியல் ஆச்சு, மில்லை நோக்கி பயணம் போச்சு, அதை திருத்தி எடுத்து பார்க்கும் போது சின்ன இலைகள் ஆச்சு, நூல் எனும் பெயர் உண்டாச்சு, அழகு வண்ணம் கலந்து நின்றதில் ஆடை வந்தது மெல்ல, பலர் மானங்காத்து கொல்ல, இடை குலையுமாதர் உடையில் ஏறி கோல கவிதை சொல்ல, உடல் மூடி மறைத்து கொள்ள, அந்த துணியில் ஒன்று கிழிந்து அடுப்பங்கரைக்கு வந்து தான் படிக்குது இந்த சிந்து, தன் சொந்தக்காரர் பலரை எண்ணி துடிக்குது மனம் வெந்து, கதை சொல்லுது தனை நொந்து. என்னப்பா கதை சொல்லுதுன்னு கேட்டாங்க. வாழும் நாளில் வாழ்ந்த எண்ணெய் காத்த இரும்பு பெட்டி, இன்று உதைக்கும் எண்ணெய் எட்டி, நிலை தாழ்ந்த போது மனிதன் கூட உடைந்த பானை சட்டி, யார் உறவு கொள்வார் ஒட்டி, மேனி அழகும் காசு பணமும் இருக்கும் வரை லாபம், இழந்த பின்பு பாவம், பின் ஞானியரை போல் பாட வேண்டும் நாய்களுக்கும் கோபம், இது நான் படித்த சோகம்னு கண்ணதாசன் ஐயா எழுதியிருந்தார்.